மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்று இரவு 7 மணிக்கு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதனுடைய விவரம் என்ன? கடந்த 3வது நாளாக எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார் என்பதுதான் செய்தி. 2 முறை சென்னையிலும் 1 முறை புதுச்சேரியிலும் அந்த சந்திப்பானது 3வது முறையாக புதுச்சேரியில் நடைபெற இருக்கிறது. அந்த சந்திப்பு மட்டுமில்லாமல் அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 47 எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கு இருக்கிறார்கள். அதில் ஒரு எம்எல்ஏ மட்டும் தற்போது சி சண்முகம் மட்டும் டெல்லி போறாரு. மற்றவங்க எல்லாருமே பாண்டிச்சேரியில் இருக்கிற வெவ்வேறு ரெசார்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்க அனைவரும் சேர்த்து ஒரே ரெசார்ட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. 7 மணிக்கு முன்பாகவே அவர்கள் வந்து விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமியும் அவர் தொடர்ச்சியா போயிட்டு இருக்காரு பாண்டிச்சேரி நோக்கி. சென்னையில இருந்து கிளம்பி சென்னையிலிருந்து போகக்கூடிய அவர் அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். கூட்டத்தில் பங்கேற்று சட்டமன்ற குழு தலைவராக அவர் தேர்வாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அவர்தான் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகுவார். அப்படி தேர்வாகக்கூடிய அவர் மீண்டும் சென்னை திரும்புகிறார். இக்கட்டான சூழ்நிலையில் தமிழகம் ஒரு தேர்தல் பின்னர் சந்தித்து வருகிறது. ஒரு தொங்கு சட்டசபையானது உருவாக்க சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது அடுத்த கட்ட செயல்பாடு புதிய அரசு வரும்பொழுது அவர்களது செயல்பாடு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனையும் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறது. சுபாஷ், தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கேயே அதிமுகவிற்கு தலைமை அலுவலகம் இருக்கிறது. இருந்தபோதும் ஏன் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில இருந்து அங்கு ஒரு ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அதிமுகவிற்கு ஏற்பட்டிருக்கா? இல்ல, இது ஒரு நிர்பந்தம் இல்ல, இது ஒரு சேஃப்கார்டா அவங்க பாக்குறாங்க. ஏன்னா குதிரை பேரமாக மாறிவிடக்கூடாது. எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்கவோ விலை போகவோ கூடாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு அவங்கள பாதுகாப்பதற்கும் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. எப்படி நம்ம 2017 பார்த்தோமோ அதே போல, அதாவது கூவத்தூர் காலகட்டத்துல நான் சொல்றது, அப்போது எப்படி எம்எல்ஏக்கள் காபந்து செய்து வைக்கப்பட்டார்களோ அதே போல ஒரு சூழ்நிலை இன்று வந்திருக்கிறது. அப்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பாதுகாத்து வைத்தார்கள். இப்பொழுதும் அதிமுக 3வது பெரிய கட்சியாக இருப்பதால் அவங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு எங்கேயும் சென்றுவிடக்கூடாது என்பதால் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக அவர்கள் இதை பின்பற்றுகிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்திரப்படுத்த வைக்கக்கூடிய சூழ்நிலையாக அவங்க பாண்டிச்சேரியில, அதுவும் என்டிஏ கவர்மெண்ட் தான் அங்க நடக்குது. அவங்களும் இங்க புது தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் என்பதால் கூடுதலாக அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் என்பதால அங்கே அவங்களை தங்க வச்சிருக்காங்க என்பதுதான் இதுல கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்க வேண்டியது. நன்றி சுபாஷ். கூடுதல் விவரங்களுக்காக நம்ம மீண்டும் இணையலாம்.